ஓணம் ஷோயா ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை விநாயகர் கிட்ட முன் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அது 100% உடனடியாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் நான் சொல்ல போற இந்த ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையை பயன்படுத்தி நீங்க வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுடைய எப்பேற்பட்ட பண கஷ்டமா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அது எல்லாமே உடனடியாக நீங்கி அதிக அளவு பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை இது உருவாக்கி தரும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியாக இருக்கும். இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு சிம்பிளான ஒரு ரெமடியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பண கஷ்டமும் உங்களை வந்து சேரவே சேராது. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் சரி, சிறு அளவு செல்வமாக இருந்தாலும் சரி, அது பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அது உருவாக்கி தரும். அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிற எந்த ஒரு வீடியோஸோட அப்டேட்டாக இருந்தாலும் அது உடனடியாக உங்களை வந்து சேரும். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையை நீங்கள் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலில் போய் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலே விநாயகர் சிலை இருந்துச்சுன்னா அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு தானம் கொடுக்கலாம். அதுவும் எந்த நேரத்தில் இந்த ஒரு தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளார நீங்கள் இந்த ஒரு வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஒரு பழத்தை ஒரு 11 பேருக்கு தானமாக கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கொழுக்கட்டையை பிரசாதமாக செஞ்சு விநாயகருக்கு படைத்து இந்த ஒரு வழிபாடை செய்யலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டு கோவிலில் போய் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த கொழுக்கட்டையை பிரசாதமாக கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பணத்தை பல மடங்கு நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக முறைகளில் ஒரு முக்கியமான முறை இது. அதுவும் இதை நீங்கள் ஆடி மாதம் வரக்கூடிய எந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கும்பொழுது இதனுடைய பலன் அபரிவிதமாக உங்களை வந்து சேரும். இந்த வழிபாடுகள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்கள் ஒரு 11 பேருக்கு நான் சொல்ல போகிற இந்த ஒரு பழத்தை நீங்கள் தானமாக கொடுக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயமே. அதுவும் இந்த பழத்தை நீங்கள் வெறுமனை கொடுக்கக்கூடாது. 2 வெத்தலை, 2 பாக்கு, 11 ரூபாய் தட்சணை வச்சு அது கூட இந்த ஒரு பழத்தை வச்சு அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஒரு வழிபாட்டு முறை முழுமையாக பூர்த்தி அடைஞ்சதா அர்த்தம். அது மட்டும் இல்லை, அப்போ தான் முழுமையான பலன் உங்களை தேடி வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே அறகுறையாக செஞ்சோம்னா அதனுடைய முழு பலன்கள் கிடைக்காது. அப்படி அந்த வெத்தலையோடு சேர்த்து கொடுக்க வேண்டிய முக்கியமான பழம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழம் ஒரு 11 வாழைப்பழம் வாங்கி 11 பேருக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்குமே நீங்கள் செய்யலாம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது தொடர்ந்து செய்யும் பொழுது அதனுடைய பலன் அபரிவிதமாக உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓணம் ஷோயா.